ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 18வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவர் திருமுன் கூடி நிற்கிறோம். வார்த்தையின் வல்லமையான ஒரு பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகள் வார்த்தையோடு பயணிக்கிறார்கள். நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் எங்களிடத்துல தொடர்பு கொண்டு நாங்கள் சமயக்கட்டில் வேலை செய்யும் போதே உங்கள் வார்த்தையை கேட்டுகிட்டே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே நாங்கள் வேலை செய்கிறோம் ஃபாதர் சொல்லுவாங்க. மற்றவங்க தொழில் செய்கிறவங்க கூட இந்த இறை வார்த்தையை கேட்டுகிட்டே செயல்படுறாங்க. ஒரு சில பேர் தூங்குறதுக்கு முன்னாடி இறை வார்த்தையை கேட்டுட்டு தான் நாங்கள் தூங்க போகிறோன்றாங்க. ஒரு சில பேர் தூக்கம் வரலன்னா உங்க இதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கேட்டால் தானே நம்ம அடுத்தது செயல்பாட்டுக்குள்ளே போக முடியும். ஒரு இறைவசனத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். லூக்கா நற்செய்தியில 11வது அதிகாரம் 27வது இறைவசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். இயேசு சுவாமி இவற்றை சொல்லி கொண்டிருந்த போது அப்படி சொல்லுது, ஏதோ டீச் பண்றாரு. அதை சொல்லி கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், அப்போ இது காமன் ஐடென்டிட்டி பாருங்களேன், இந்த ஆளு தான், இந்த நபர் தான் அப்படின்னு இல்லை. பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பால் ஊட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதனினும் பேறு பெற்றோர் என்றார். என்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க அம்மா ரொம்ப கிஃப்டட் பர்சன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே போலதான் இயேசு ஆண்டவரிடத்துல சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அது இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதனினும் பேறு பெற்றோர் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் உடனே நம்ம போயிடக்கூடாது, அவர் அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டாரு, அம்மாவை ஓரம் கட்டிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது ஒரு அறிவற்ற நிலையை, அது ஒரு வறண்ட ஒரு நிலையை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கும். இங்கே அவர் சொல்லக்கூடிய அந்த உண்மை, அந்த தலைப்பை நம்ம பார்க்கணும். அந்த பேசேஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா, எது உண்மையான பேரு பாக்கியம் அப்படி சொல்றோம் பாருங்களேன், அந்த உண்மையான பேரு எது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது தான் இயேசுவோட வேலையை. அதுக்காக மாதாமாவை அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த தலைப்பு அது இல்லை. அதனாலதான் இந்த டெக்ஸ்டை நம்ம வாசிக்கும் போது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை நெகட்டிவா ரீட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி படிக்கக்கூடாது. ஆண்டவருடைய எண்ணம் மாதாமாவை சகோதர சகோதரிகள் எல்லாம் அவமானப்படுத்தணுங்கிறது இல்லை. அவருடைய நோக்கமே எது உண்மையான பேரு பாக்கியம், உயர்ந்தது எது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது தான் இயேசுவோட வேலை. அதனாலதான் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். பின்பற்றுதல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல், பின்பற்றுதல். இப்ப இயேசு அப்படின்ற பேரை சொல்லிட்டு இயேசு இயேசுன்னு உட்கார்ந்துட்டாலே எல்லாம் நடந்துருமா? இல்ல, இயேசு சொன்னபடி செயல்படுவது, அதுதான் ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு. அதை கடைபிடிப்போர், கேட்கணும் முதல்ல, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதனினும் பேறு பெற்றோர். அப்ப 2 விஷயங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய கடவுளுடைய மாட்சியை நம்ம பெறணும் அப்படின்னா முதல்ல கேளு, அப்புறம் கடைபிடி, அதுக்கப்புறம் வெயிட் ஃபார் த ரிசல்ட். அவ்வளவுதான். கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு சாதகமானதா தான் வரும் கண்டிப்பா. ஏன்னா இறைவார்த்தையை கேட்டு நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க சந்திக்கிற பல பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க. இங்க பிரச்சனை என்னன்னா அதுதான், நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க. அவங்க கோயிலுக்கு வர்றது நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்பார்க்கறதா தான். அவங்கன்னு கூப்பிடுறோம், வராங்க. முதல் பாயிண்ட்ல அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. 2வது பாயிண்ட், எதுக்கு கோயிலுக்கு நம்ம வரோம்? ஆண்டவருக்கு ஒரு வழிபாடை நிகழ்த்தி கொடுக்க, ஆண்டவருக்கு அந்த வழிபாட்டின் வழியாக மாட்சி அளிக்க நம்ம வரோம். அதை சரியா செய்யறோமாங்கிறத பார்க்கணும். 2வது, கடவுளுக்கு தான் மாட்சியா இல்லை எனக்கு மாட்சியா அப்படின்னு பார்க்கணும். இப்படி பல்வேறு நிலைகள்ல நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கோயிலுக்குள்ள வரவங்க நிறைய பேர் தங்களுடைய அந்த வழிபாட்டு கடமையை நிறைவேற்றிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு சரி போல தெரிந்தாலும் தவறு அது. அதுல ஒரு பெரிய குறை இருக்கிறது. அந்த குறையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இதை அடையாளப்படுத்துகிறோம். பிசாசு எங்க வேணாலும் நம்மளை மாத்தி விட்டுருவான் பாருங்களேன். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நான் பிரதரா படிச்சிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு பிரேயர் ஒன்று எங்களுடைய வேளாங்கண்ணியில நடந்துட்டு இருந்தது. எங்களுக்கு தியானம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த தியானத்துல மேல வேறு ஒரு பிரேயர் டீம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு சகோதரி என்ன செய்தாங்க,
அந்த ஜெப வார்த்தைகள் நம்ம நடுவில் நம்ம சொல்லுவோம் ஹalleluya அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. அந்த ஹalleluyaவை அவங்க கொஞ்சம் மாற்றி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஹalleலி ஹalleலி ஹalleலின்னு கத்துறாங்க. எனக்கு அது அப்போ எனக்கு எபிரேயம் கிரேக்கம் இது எதுவுமே நாங்கள் படிக்கலை. நான் ஸ்பெஷலைஸ் பண்ணலை. அப்போ எனக்கு இந்த வார்த்தை எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி காதுக்குள்ள குச்சி வச்சு குத்துற மாதிரியே இருக்குது. இந்த வார்த்தையை நான் பைபிள்ல எங்கேயுமே நம்ம பார்க்கல. ஹalleலி அப்படின்னு சொல்லி எனக்கு மனக்குள்ள ஓடுது. வெள்ளெலி தெரியும், சுண்டெலி தெரியும், இது என்ன ஹalleலி அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் நான் கேட்டேன். இது ஏன் இவங்க இப்படி கத்துறாங்க? இது ஒருவேளை நமக்கு தெரியாதபடி எதுவும் வார்த்தை இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கேட்டப்போ அவங்க அதுக்கு யாரும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்லலை. அவங்களாம் கிறுக்க பையில சும்மா கத்துவாங்க, கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. எனக்கு அன்றிலிருந்து இந்த வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் சில சென்டர்ஸ்க்கு நான் போகிறப்பெல்லாம் ஏன் குருக்கள் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறத நான் பார்த்துருக்கிறேன். ஹalleலி ஹalleலி ஹalleலியா ஹalleலியா ஹalleluya ஹalleluya ஹalleலியா அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கும்போது எனக்கு அது ஒரு டிஸ்டர்ப்டாவே இருக்கும். எனக்கு என்னுடைய மனசுக்குள்ள அது ஒரு டிஸ்டர்ப்டாவே இருந்துச்சு. நான் விவிலியத்தில் மேற்படிப்பை படிக்கிறதுக்காக போகிறப்ப தான் எனக்கு எபிரேயம் சொல்லி கொடுத்தாங்க. தந்தையர்கள் எபிரேய மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அந்த எபிரேயத்தை படிக்கும் போது தான் ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது. பிசாசு எங்கெல்லாம் நம்மளை ட்விஸ்ட் பண்றான் பாருங்க, நம்முடைய நாக்கை ட்விஸ்ட் பண்றான். நம்மளுடைய செயல்களை மட்டும் இல்லை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய எண்ணம் எல்லாத்தையும் அவன் மாற்றி விடுறான். அங்கதான் நம்ம மாறிக்கிட்டு நின்னுக்கிறோம். அந்த இடத்துல நான் படிச்சது ஹallelu. ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறோம். ஹல்லல்னா புகழ்ச்சி, லூ அப்படின்னா டு யூ, உமக்கு அப்படின்னு அர்த்தம். லூங்கிற அந்த எண்டிங் உமக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம் உடைய, உம்முடைய, உமக்கு அப்படின்னு நம்ம சேர்க்கிறோம் பாருங்களேன். அதே மாதிரி அவங்க அந்த சேர்த்து எழுதுறதுல ஹல்லல் லூ, லூன்னா உமக்கு அப்படின்னு அர்த்தம். லீனா எனக்குன்னு அர்த்தம், டு மீ. இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஏலி ஏலி லேமா சபக்தானி, இதான் எபிரேயம். இன்னொரு இடத்துல அது வரும் ஏலோய் ஏலோயின்னு வரும். அது அரமாயிக். ஏலி அப்படின்னா அது எபிரேயம். அப்ப ஏல்னா காடு, லீனா மீ, மை காடு, மை மீ அந்த அர்த்தம், என்னுடைய கடவுளே, என் ஆண்டவரே, அப்படி அதுக்கு தான் ஏலி அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹalleலி அப்படின்னு சொன்னா பிரைஸ் டு மீ, புகழ்ச்சி எனக்கு. யாரு? யாவே, ஐ ஆம் த யாவே அப்படின்னு சொல்ற வார்த்தை பாருங்க பிள்ளைகளே. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க தவறா சொல்லி ஜெபிக்கும் போது அங்க அற்புதங்கள் நடக்குது. அப்ப யாரால நடக்குதுன்னா கடவுளால நிகழ்த்தப்படல. பிசாசு என்ன செய்யறான்? இந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது பாரு, நான் எவ்வளவு அற்புதத்தை நடத்தி காட்டுறான் பாருன்னு சொல்லி அந்த இடத்துல வாயின் வார்த்தையை அவன் திரிச்சு விட்டுறான். செயல்கள் அந்த இடத்துல அவன் வச்சு விட்டுறான். இதை தெரியாத அறிவு சார்ந்த பிள்ளைகளும், ஏன் சில குருக்கள் கூட இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறத பாக்குறோம். இப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பிசாசு இந்த தீயவன் அப்படிங்கிறவன் கலைகளை எல்லா இடத்திலும் விதைக்கிறான். ஒரு இடத்துல நீங்க ஜபிக்கும் போதுதான் சோதனை வரும் இல்ல, நீங்க எந்த செயலை செய்யும் போதும் இந்த சோதனைக்கு நீங்கள் உட்படாதபடி விழிப்பாயிருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு உதவி செய்வது இந்த வார்த்தை. அதனாலதான் இந்த வார்த்தைய நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியா நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொண்டு நமக்கு அறிவுறுத்தப்படுகிறபடி அதை நம்ம சரியாய் உச்சரிக்கணும். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சின்ன அடையாளத்தோட நம்ம இன்னைக்கு உள்ள போறோம். 18வது ஞாயிறுல இருக்கிறோம். இன்னைக்கு கடவுள் பாருங்க ஒரு அருமையான செய்தியை நமக்கு கொடுக்கிறார். இந்த நாள்ல ஒரு தலைப்புக்குள்ள நம்ம உள்ள போறோம். வீன் டு வின் அப்படின்னு எடுத்துக்கலாம். வீன் டு வின். இன்னொரு பக்கம் சொல்லணும்னாக்க ஹெபல் டு ஹெவன், அப்படிதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறேன். இது என்ன ஹெபல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஹெபல் டு ஹெவன் அல்லதுனா வீன் டு வின் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் வீண்னா என்ன? வீணானவைகள். விண்ணுனா என்ன? வெற்றி. இந்த வீணானவைகளிலிருந்து அல்லது வெறுமையிலிருந்து வெற்றிக்கு பயணிக்கிற பயணத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஐயோ என்ன அப்படியெல்லாம் இருக்குதா, ஐயோ பார்க்கவே பயமா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம போறதுக்குள்ள இல்லை. ஆண்டவர் இந்த எச்சரிக்கை செய்தியெல்லாம் இன்னைக்கு கொடுக்குறாருன்னா எதுக்கு கொடுக்குறாரு? நம்ம உண்மையை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம்.
அதனால வீணானவைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவைகளை வெறுமையானவைகளை விட்டு நிறைவை நோக்கி பயணிக்கணும். பாருங்க, முதல் வாசகம் வந்து சபை உரையாளர் நூல், எக்லேசியாஸ்டஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 2லிருந்து திருப்பி 2வது அதிகாரம் 21லிருந்து 23 வரை இந்த வசனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எது வீண் அப்படின்னு சொல்றாருன்னா, ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார், உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார், அவரது உழைப்பும் வீணான போகிறது. இது பெரிய அநீதி. எங்க கொண்டுட்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. நான் சேர்த்த சொத்து என் பிள்ளைங்க, என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் செஞ்சோம், நீ கொடுத்துட்டு போற அந்த சொத்து இருக்கு பாரு, அது பெரிய வேதனையில தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உழைக்காதவன் வந்து அந்த சொத்தை அனுபவிக்க போறான். அப்ப அவனுக்கு உழைப்பை பத்தி தெரியாது, அந்த சொத்தினுடைய வரவு தெரியாது, அதனுடைய போக்கு தெரியாது. அப்ப அது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற உணர்வு தெரியாது. அப்பதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? களியாட்டம், குடி, வெறி, இன்னும் உலகியல் சார்ந்த எல்லாத்துலயும் அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய சொத்தை அழிச்சிட்டு அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து வீணாய் போகிறது. இந்த சொத்தை பற்றிய ஒரு கதை அல்ல, மாறாக ஒரு கருத்தியலை அவங்க இப்படி வைக்கிறார். அதே போல 2வது வாசகம் திருத்துதர் பவுல் வந்து கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 3வது அதிகாரத்திலிருந்து. அதை தொடர்ந்து நம்ம அதை பின்னாடி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். நற்செய்திக்குள்ள வரோம். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 13லிருந்து 21 இறைவசனங்களை இன்னைக்கு நமக்கு கடவுள் கொடுத்து சிந்திக்க வைக்கிறாரு. இயேசுவிடத்துல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, சொத்தை பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு நீங்க சொல்லுங்க. எங்ககிட்டயும் நிறைய பேர் அப்படி வருவாங்க. அவங்க சொத்து விவகாரத்துக்கெல்லாம் எங்ககிட்ட நியாயம் கேட்டு வருவாங்க. நம்ம என்ன பெரிய நீதிபதியா? சரி, அதுல எது நல்லது எது சரியானது அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வழி நடத்துறோம். அதே போல இயேசுவிடத்துல கேட்கிற போது இயேசு கரெக்டா சொல்லிட்டாரு, உங்களுக்கு நடுவராக பாகம் பிரிப்பவராக என்னைய வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு பாருங்க. அந்த கான்செப்டுக்குள்ள போயிட்டார். அப்போ ஒருத்தருக்கு மிகுதியான உடைமைகள் இருக்கிறார் அப்படின்னு வைத்திருக்கிறாருன்னா கொண்டிருப்பதால் அவருக்கு வாழ்வு வந்து விடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பெரிய மாடி வீடு கட்டியிருக்கேன், 3 வீடு கட்டியிருக்கேன், பெரிய காம்ப்ளெக்ஸே என் பேர்ல தான், ஒரு ஊரே என் பேர்ல தான், நான் தான் பண்ணையாரு. நீ வந்து எதை வேணாலும் சொல்லிக்கலாம். இஞ்ஞாசியாருடைய விழாவை இப்ப சமீபத்துல கொண்டாடி முடிச்சோம். இஞ்ஞாசியார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சவேரியாரை பாக்குறப்பெல்லாம், ஒருவன் உலகத்தையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும். நமக்கு ஒரு வீடு வச்சிருந்தாலே நம்ம தோரணையே வேற, ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருந்தா அதை விட தோரணை வேற, ஒரு ஊரே உங்களுது தான். எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ஊரை பத்தி சொல்லல, அவரு உலகத்தையே சொல்லிட்டார். உலகமே ஒண்ணுதுதான் அப்படின்னாலும் நீ ஆன்மாவை இழந்து போனால் அதனால் உனக்கு என்ன பயன்? அப்போ இந்த கருத்தியலை தான் இந்த இடத்துல ஆண்டவரும் நமக்கு உணர்த்துறாரு. மிகுதியான உடைமைகளை வைத்திருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. பெரிய பணக்காரரு, நம்ம பைபிள்ல அதுக்கும் ஆண்டவர் உதாரணம் கொடுத்திருக்காரு. பெரிய பணக்காரன், ஏழை லாசர். அவன் வெளியில நாத்தம் முடிச்சிட்டு கிடந்தவன், நாய் நக்கினது அவனுடைய உடம்பை, போடுறத பிச்சை போடுறத வேஸ்ட் தூக்கி போடுறது தான் அவன் பொறுக்கி தின்னார் அந்த மனுஷன். இப்படிப்பட்டவர் தான் மோட்சத்துக்கு போனார். அதனால வந்து பெரிய பணக்காரர் பட்டாடை உடுத்தி இருந்தாரு. அதனாலதான் நான் சொல்லுவேன், அங்கி போட்டாலும் லுங்கி போட்டாலும் கணக்கு ஒண்ணுதான். அதனாலதான் நம்ம சொல்றோம், we have to be very careful. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய பணக்காரனுடைய கதையை சொல்றாரு. அவன் வந்து பெரிய நிலத்தை வச்சிருக்கிறான், நிலக்கிழார் மாதிரி இருக்கிறாரு. அவன் நல்லா நிலங்கள் எல்லாம் நன்றாக விளைந்து அவனுக்கு மிகுந்த பலனை கொடுத்தது. நான் என்ன செய்வேன்? என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் நெஞ்சத்துக்கிட்ட அவனே பேசுறான். என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல்வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு. ஆண்டவர் உடனே அந்த வார்த்தையை சொல்றாரு, அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும். அதனாலதான் கடைசியில மெசேஜோட கடவுள் முடிக்கிறாரு, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லை.
அப்ப கடவுள் முன்னாடி செல்வம்னா எப்படிப்பட்டதா இருக்க போகிறது, தமக்காகவே செல்வத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்குது, இதைத்தான் அடையாளப்படுத்துறது. இன்னைக்கு இந்த ஒரு தலைப்பினுடைய இந்த ஒரு கருத்தியலின் பக்கமா தான் நம்ம பயணிக்கிறோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு நிறைய நம்மளும் இதுக்குள்ளதான் நிற்போம். பணம் பார்க்கணும், பணம் சேர்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, என் பிள்ளைய நல்லா ஆளாக்கணும் அப்படின்வாங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் வந்து என் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டேன், கடவுள் என்னை நல்லா காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் குட் லைஃப் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது நம்ம என்ன மறுத்து சொல்ல முடியுமா, கேட்டுட்டு இருந்தோம். அவருடைய சாட்சியம் இது, காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் வெரி குட் லைஃப். எனக்கு நல்ல ஒரு மனைவி, அவங்க இப்போ இறந்துட்டாங்க, இப்போ நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தர் ஆஸ்திரேலியா, ஒருத்தர் அமெரிக்கா, அவங்களுக்கு 2 பேர பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். எனக்கு இப்போ பென்ஷன் வருது ஒரு 25,000 ரூபா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஃபாதர், காட் ஹஸ் பிளஸ்ட் மீ வித் வெரி குட் லைஃப்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம திரும்பி பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையை. அவருக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை. இப்போ இங்கே திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு மனைவியோ, ஒரு பிள்ளைகளோ, ஒரு வேலையோ எதுவுமே இல்லை. அப்போ இந்த லைஃப்பை எப்படி நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியும், அவருக்கும் நானும் எப்படி ஒட்டி வச்சு பார்க்க முடியுமா? கண்டிப்பா லைஃப், கடவுள் சொல்ற வாழ்வு என்பது ஒன்றுதான். ஆனா இந்த உலகத்துல நம்ம பார்க்குற அடையாளங்கள் வித்தியாசப்படுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற போது, இந்த உலகத்தில் தனக்கென்று சேர்த்து வைத்திருக்கிறவர்கள் அழிவை சந்திக்க போகிறார்கள். கடவுள் முன்பாக சொத்து சேர்க்கிறவர்கள், கடவுளுக்கு முன்பாக செல்வத்தை சேர்க்கிறவர்கள் தான் வெற்றி அடைய போறாங்க. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்வாரு, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்வான். இதை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தா தான் புரியும். ஒரு 100 தடவையாவது நீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க, என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ, ஒன் ஹூ லூசஸ் ஹிஸ் லைஃப் ஃபார் மை சேக் அப்படின்வார். எனக்காக, அதாவது ஆன் மை சேக் அப்படின்னு சொல்றது, என் பொருட்டு அப்படின்னு சொல்றாருன்னா அங்கதான் விஷயமே இருக்குது. அப்ப இயேசுவின் பொருட்டுன்னா இயேசுவினுடைய விழுமியங்கள் எல்லாம் இது உள்ள இருக்குது. உண்மைக்காக, நீதிக்காக, அடுத்தவருக்காக, துன்பப்படுபவருக்காக, புறம்பே தள்ளப்பட்டவருக்காக, அடிமைத்தனத்திலே சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகளுக்காக, இப்படி நீங்க எல்லாத்தையும் இது உள்ள கொண்டுட்டு வந்துடலாம், என் பொருட்டு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள. இப்ப பாருங்க, இந்த 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 தாட் நம்ம ஹெபல் டு ஹெவன் அப்படின்னு நான் சொன்னேன், அதுக்குள்ள போறோம். ஹெபல்னா என்ன அப்படின்னு, இந்த வீண் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஹெபல்னு எபிரேய மொழி சொல்லுது, வீண். அந்த வார்த்தை ஹெபலுக்கு அவங்க என்ன அர்த்தம் கொடுத்துருக்குறாங்கன்னாக்க, அதனுடைய ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். அது ஒரு வேப்பர்னா ஒரு வெறுமை, ஒரு ஒரு காற்று மாதிரி போறது, பிரீத், பிரத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூச்சு நம்ம விடுறோம் இல்லைங்களா, அதனுடைய வார்த்தை தான் அது. அது அடையாளப்படுத்துற வார்த்தை தான் அது ஹெபல் அப்படிங்கிற. மிஸ்ட்ன்னு சொல்றாங்க, ஒரு மாதிரி புகை மண்டலமா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நீங்க கையில பிடிக்க முடியாது. ஸோ அதுதான் அந்த வார்த்தையை தான் அந்த எக்லேசியாஸ்டஸ்ங்கிற புத்தகத்துல அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சபை உரையாளர் நூல்ல அடையாளப்படுத்திருக்காங்க. 38 முறை இது பயன்படுத்தப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிற போது, இந்த காரியத்தை சொல்லி கடவுள் எதுக்கு நம்மளை கூட்டிட்டு போறாருன்னா, இந்த வெறுமையிலிருந்து நீ நிறைவுக்கு பயணிக்கணும். அதை தான் நாங்க வந்து ஹெபல் டு ஹெவன் அப்படின்னு நான் சொல்றேன். உலகு சார்ந்த ஒரு அடையாளத்திலிருந்து உண்மை சார்ந்த ஒரு அடையாளத்துக்குள்ள நம்ம பயணிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையாகத்தான் இந்த வார்த்தை பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போறோம் பாருங்களேன். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு கதையை வந்து இந்த இடத்துல ஒரு 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 டிவைன் காமெடி அப்படிங்கிற ஒரு நாவல் ஒன்று இருக்கிறது, ஒருத்தர் எழுதி இருக்கிறார், டிவைன் காமெடி அப்படின்னு. அந்த நூலை வந்து நம்ம வாசித்தவங்க நமக்கு எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. அந்த நூலில் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த எழுதினவருடைய நோக்கமானது எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவர் நரகத்தை பற்றி கொஞ்சம் விளக்குறார். அதாவது அவருடைய அந்த அந்த நூலினுடைய ஒரு அடையாளமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரசிவ், ஒரு பாவத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீ எப்படி பயணித்து போக முடியும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக ஒரு ஒரு கதை, ஒரு பின்னணியில தான் இந்த நூல் டிவைன் காமெடிங்கிற ஒரு நூல் வந்து எழுதப்பட்டிருக்கிற. அப்போ அந்த அந்த நூலை வந்து அவர் எப்படி பண்றாருன்னா, இன்ஃபெர்னோ, அதாவது ரியலைசேஷன் ஆஃப் சின், பாவத்தை உணருதல், பர்கட்டரியோ, ரிப்பெண்டன்ஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், 3வது
பாரடிசோ, அதாவது யூனியன் வித் காட், கடவுளோட நீங்க இணைகிறது. இந்த 3 ப்ராசஸ்ல தான் அந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதுறார். டிவைன் காமெடிங்கிற இது சர்ச் ஃபார் அ காட், கடவுளை தேடி செல்லுகிற ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நூலினுடைய ஒரு ஒரு காரியமாக இருக்கிறது. அதுல அவரு ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அவர் என்னத்தை சொல்றாருன்னாக்க 9 விதமான சர்க்கிளை பத்தி பேசுறார். அதுல நரகத்துல வந்து 9 விதமான சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொல்றார். அல்லது நரகத்துக்கு போறதுக்கு நீ நம்ம இருக்கிற சர்க்கிள் தான் காரணம். அதாவது சொல்லுவாங்களா, உன் சர்க்கிள் சரியில்லடான்னுவாங்க. அதாவது உன்னுடைய கூட்டமைப்பு, நீ சேர்ற சேர்மானம், இதெல்லாம் சர்க்கிள். அவன் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குன்னு ஒரு நம்மளுடைய பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அவருடைய நண்பர்கள் கூட்டத்தை அது அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த வார்த்தைகளின்படி இந்த சர்க்கிள் 9 சர்க்கிள் அதை அவர் ஒரு அடையாளம் போட்டு காட்டுறார். ஒரு 9 சர்க்கிள், 1 2 3 4ன்னு இப்படி இப்படி உயரமா போட்டு படம் போட்டு காட்டுறாங்க. அந்த சர்க்கிளை பத்தி சொல்றது இது இன்ஃபர்னோ, அதாவது நரகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுல அவர் சொல்றாரு பாருங்க, லிம்போ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ், லிம்போங்கிறது ஒரு ஸ்டேஜ். வெர்ச்சுவஸ் பேகன்ஸ், அதாவது நல்லவர்கள், கடவுளை அறியாது, கடவுளுடைய திட்டத்தை அறியாதபடி வாழ்ந்தவர்கள், அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நோ டார்மெண்ட், அந்த துன்பங்கள் கிடையாது, ஒன்லி லாங்கிங் தான், கடவுளுக்காக ஏங்கி நிக்கணும் அந்த பீரியட் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. லிம்போ, நம்ம வந்து லிம்போங்கிற வார்த்தையை இந்த பேப்டிசம் வாங்காத குழந்தைகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். லிம்போவுக்கு போகுது அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு இஸ் அ பிளேஸ், ஸ்பெஷல் பிளேஸ். அவங்க இந்த பாவமே செய்யலை, ஆனால் இறந்துட்டாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, லிம்போ அப்படிங்கிறது. இது ஒரு பழைய ஐடியா தான், இப்போ நம்ம பெருசாக அதை பற்றி பேசுறது இல்லை. அப்போ இந்த குழந்தைகளை போய் அங்கே ஏன் அங்கே அனுப்பப்படுறாங்க, இவங்க தான் நேராக மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? இல்லை, போக மாட்டாங்க. அங்கே என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஃப்ரீ வில், அதாவது தனிப்பட்ட சுதந்திரம் அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் உடனே அவரு டிசைட் பண்ண முடியாது அந்த ஆத்மாவுக்காக. நீ பாவமே செய்யல, நேரம் என்கிட்ட வந்துரு சொல்ல முடியாது. அந்த ஆத்மாவுக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கொடுக்கப்படும், நீ எங்க போக விரும்புற? அதுதான் ஃப்ரீ வில். அப்ப அந்த ஆத்மாக்கள் கடவுளை தேடி செல்லணும்னு அதுங்க விரும்பணும். அந்த லாங்கிங் ஃபார் காட், அந்த விருப்பம் இருந்ததுன்னா அவங்க மோட்சத்துக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு தான் நாங்க முன்னாடியே நான் அருங்குடையில் இருக்கும் போதே சொன்னேன், ஒருவேளை நீங்கள் அந்த உங்களுடைய வயிற்றிலே குழந்தைகள் இறந்திருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெயரிட்டு நீங்களாவே ஒரு பெயர் வச்சு எங்கேயோ ஒரு பூசை, ஒரு தனி பூசை வைக்கணும். இப்போ நம்ம பூசையிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர்ஸ் ஒரு 50 பூசையை வாசிக்கிறாங்கன்னா அதில் எந்த கருத்துக்கு அந்த பூசை வைக்கப்படுதுங்கிறத தெரியல. ஒரு கருத்து ஒரு பூசை தான் ஒப்பு கொடுக்கப்படும், மீதி 49 கருத்து வேறு வேறு பூசைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ எப்படியோ உங்கள் கருத்து வந்து பூசை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபாதர்கிட்ட தனிப்பட்ட விதமாக இந்த பூசையில் என் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பூசை வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது அந்த தனி பூசை அந்த குழந்தைக்காக ஒப்பு கொடுக்கப்படும். இது வந்து ஒரு முயற்சி, அதை நாங்கள் ஏற்கனவே அருங்குடையில் இருக்கும்போதே பேசியிருக்கிறோம். இன்னொரு இதில் நான் அதை பற்றி பேசுகிறேன். அடுத்ததாக வரக்கூடிய பாவத்தினுடைய நிலை என்னன்னா லஸ்ட், அதாவது ஓவர் கம் பை பேஷன். எனக்கு தான் வேணும் லஸ்ட், அலையிறது. அது எல்லா விதமான உடல் சார்ந்த அதுக்கு தான் அதிகமாக அதை பயன்படுத்துகிறோம், லஸ்ட். இப்போ இந்த தீமைக்குள்ள இருக்கிறவங்க, அடுத்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லா விதமான லஸ்ட், குடிக்கணும், உடல் சார்ந்த காரியங்கள், இச்சைகளுக்குரிய காரியங்கள், பார்க்கறது, கேட்கறது, இப்படி. அப்போ ப்ளோன் பை என்லெஸ் வின்ஸ், இப்போ இவங்களை வந்து காற்று அடிச்சு இப்படி இங்கேயும் அலைக்கழிக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படுதான். அவர் அந்த புத்தகத்தில் அப்படிதான் நரேட் பண்றார். கிளட்டனின்னா ஓவரா ஈட்டிங்னு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது கிளட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைனாக்க பம்பார்டட் பை ஃபில்தி ரெயின் அப்படின்னு சொல்லி, லைன் ஸ்லஷ், ஒரு இந்த மாதிரி ஒரு சில தண்டனைகளை சொல்லப்பட்டிருக்கிறார். அப்புறம் கிரீடு, பேராசை, அதாவது கிரீடுங்கிறது என்ன, ஹோர்டர்ஸ், அவங்க பதுக்கி வச்சுக்கிறவங்க. ஸ்பென்த்ரிஃப்ட், சும்மா அப்படியே ஒரு அர்த்தமில்லாம செலவு பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு சில தண்டனைகளை வந்து சொல்லியிருக்கிறார். ராத், அதாவது கோபம், ஆங்கர் அண்ட் சல்னஸ், சும்மா கண்டதுக்கும் நம்ம வந்து கோபப்படுறது, இந்த மாதிரியான ஒரு வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம், அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
ஹெரசி. ஹெரசின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு எதிராக பேசுவது, நன்மைத்தனத்துக்கு எதிராக பேசுவது, ஒரு உண்மைக்கு எதிராக பேசக்கூடிய அந்த ஒரு நிலை தான் ஹெரசி. டினைல் ஆஃப் சோல்ஸ் இம்மோர்டாலிட்டின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அதாவது ஆத்மாவினுடைய அடையாளத்தை எல்லாம் சிதைக்கிற ஒரு அடையாளம். அடுத்ததாக வயலன்ஸ், ஒரு போராட்டம், ஒரு வன்முறை. அடுத்ததாக ஃப்ராடு, அதாவது டிசீவர்ஸ் அப்படி சொல்றாரு. அது ஒரு 10 அடையாளத்தில் அது வெளிப்படுத்துறாரு. அடுத்தது ட்ரெஷரி அப்படின்னா துரோகம் இழைக்கிற. இது மாதிரி அவர் ஒரு 9 நிலைகள்ல அந்த விஷயத்தை வந்து ஒரு விலைக்கு சொல்றாரு. பாவத்தினுடைய அடையாளங்கள் வந்து இப்படிலாம் இருக்குது, நரகத்தினுடைய ஸ்டேஜஸ் இதெல்லாம். அப்ப இந்த நற்செய்தியில நம்ம பார்க்கிற அடையாளம் இருக்குது. இந்த அடையாளத்திற்குள்ளதான் அந்த மனுஷன் வந்து நிற்கிறான். ஸோ இந்த மனிதனுடைய அடையாளம், இப்போ முதல் வாசகம் சொல்லுகிற வீண் 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 அப்படிங்கிறது, இந்த வீண் அப்படிங்கிற அடையாளத்திற்குள்ள யாரெல்லாம் வந்து நிற்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான தண்டனைகள் பகிரப்பட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த புக்கில் போட்டிருக்கிறது தான் தண்டனை ஆஃப் ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, அவருடைய புத்தகத்தில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் இந்த புத்தகத்தில் என்னத்தை சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவர் பேர் வந்து டான்டே. அவர் தான் அவர் வெர்ஜில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் முன்னாடி, அவரும் ஒரு போயட், இவரும் ஒரு போயட். ஸோ அந்த கவிஞருடைய பெயரை எடுத்து இவர் பயன்படுத்துறார். அந்த கவிஞர் வந்து ரீசன் அப்படிங்கிற அடையாளத்துல கொண்டு வர்றாரு. இவர் டான்டேங்கிற அடையாளத்தை வைக்கிறார். தன்னுடைய அடையாளத்தை எங்க வைக்கிறாருன்னா, எவ்ரி மேன், எல்லா மனுஷனும் இந்த பயணத்துக்குள்ள போகணும். அந்த வெர்ஜில்ங்கிறவர் யாருன்னா, அவர் தான் வந்து கைடு, அந்த இதுக்குள்ள நம்மளை கைட் பண்ணி கூட்டிட்டு வர்றார். முன்னாடி சொன்னா இல்லைங்களா, அந்த நரகத்திலிருந்து அந்த ஒரு உத்திரிகை ஸ்தலத்துக்குள்ள வந்து அப்புறம் மோட்சத்துக்குள்ள நம்ம போறதுக்கு அந்த வழியை காட்டுறாங்க. ஸோ இதுதான் அந்த டிவைன் காமெடியுடைய ஒரு சிறப்பான ஒரு அடையாளம். அது சும்மா தெரிஞ்சு கொள்வதற்காக நாங்கள் சொல்கிறோம். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய இந்த கரத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ ஆண்டவரும் நம்மளை இந்த மாதிரி ஒரு பயணத்துக்கு தான் அழைச்சிட்டே இருக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து 2வது வாசகத்துல மிக தெளிவா நமக்கு சில அடையாளங்களை கொடுத்து நம்மளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் யாரு? நீங்கள். பவுலடியார் அதை சொல்றாரு, கீழுலகு சார்ந்தவை பற்றி நாடாத மேலுலகு சார்ந்தவை பற்றி நாடு. அதனால கீழ் உலகத்துல இருக்கிற அடிமைத்தனம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறோம்னு இல்லை, அதை நம்ம எதிர்க்கிறதுக்கு காரணமே அது மேலுலகத்தோடு இணையல. இந்த அடிமைத்தனத்தை நம்ம எப்படி எதிர்க்கிறோம்? அடுத்தவனை நீ செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல இல்ல, நான் அதை செய்யாமல் நான் மாற்றி யோசிப்பது, செயல்படுவது, அதுதான் மேலுலகுக்கான அடையாளம். இன்றைக்கும் பாருங்க, எல்லா மனிதர்களும் எல்லாம் நல்லவர்களை போல தோன்றுறாங்க. ஆனா இன்னைக்கும் ஜாதிய வெளிப்பாடுகள், மனநிலைகள் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு அவங்க செயல்பட வைக்குது. பெருமை, பொருளாதார உயர்வு, அதிகார வெறி, இதெல்லாம் வந்து அவங்களுடைய பாணியில வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப ஆண்டவருடைய அடியார் சொல்றாரு பாருங்க, இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள். கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்துங்க. அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இதெல்லாம் நீ செய்யறது வெறுமையா போயிடாது, ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு சொல்லும் பொழுது அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, சிலை வழிபாடான பேராசை. இன்னைக்கு இந்த பெரிய பணக்காரன் வச்சிருந்தது எதுன்னா அந்த பேராசை. ஆசை இருக்கலாம், இந்த பேராசை இருக்கக்கூடாது இல்லையா? அந்த பேராசையை எங்க கொண்டு போய் அவர் கனெக்ட் பண்றாரு பாருங்க, சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான ஒரு அடையாளமா வைக்கிறாரு. இன்னைக்கு சிலை வழிபாடுன்னா வெறும் சிலையை வச்சு நீ வழிபட்டா தான் அந்த வழிபாடு அர்த்தம் அடையாது, அந்த அர்த்தத்துல இல்ல. யாரெல்லாம் பேராசையோடு நிக்கிறீங்களோ நீங்கெல்லாம் சிலை வழிபாட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவர் அடையாளப்படுத்துறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகமற்றோர் சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்று வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியில் தான் நாம மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அழுத்தமான செய்தி என்ன அப்படின்னா, உலகம் வீணாக தோன்றினாலும் இறைவனோடு வாழும் வாழ்க்கை மட்டுமே அதை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு அவருடைய திருமுகத்துல 3வது அதிகாரத்துல சொல்லுவாரு, 2 விதமான ஞானம் இருக்கு, உலக ஞானம், விண்ணக ஞானம்.
இது ரெண்டுமே நமக்கு வேணும். உலக ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. விண்ணக ஞானம் அந்த உலக ஞானத்தோட இணைந்தால் மட்டுமே நீங்கள் உலகத்தை கூட நீங்க வெற்றி கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பல விஷயத்துல அதை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நல்லவர்களாக இருக்கிறாங்க, ஆனா செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இல்லை. ஒரு சில பேர் சமூக விடுதலைக்காக செயல்படுறாங்க, ஆனா அவங்க என்ன இல்லை, ஆன்மீக தளத்துல இல்லை. அதான் ஒரு சிலர் பக்தியாளர்களா நிக்கிறாங்க, ஒரு சிலர் செயல்பாட்டாளர்களா. இந்த இரண்டும் இணைகிற ஒரு பதத்துல தான் கடவுளுடைய மாட்சியுமே வெளிப்படக்கூடியதாக இருக்கிற. யோவான் செய்தி 10:10 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை, ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இப்ப வாழ்வழிக்க வந்த வள்ளல் யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். வேற யாருமே சொல்லல நான் வாழ்வு கொடுக்க வந்தேன் என்று எந்த தெய்வமும் அறிக்கை செய்யல, இயேசுவை தவிர. அதனாலதான் இயேசுவை நம்ம இவ்வளவு தூரம் நம்ம அடையாளப்படுத்தி பேசுகிறோம். அதனால கண்ணால் காண முடியாத ஒரு தெய்வத்தை எல்லாரும் வழிபடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. அந்த வெளிப்பாடு தான் முற்றிலும் முழுமையான வெளிப்பாடு. மற்ற அடையாளங்கள், நன்மையான அடையாளங்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. கடவுளுடைய வெளிப்பாடுகள் அங்க எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது முழுமையான வெளிப்பாடு அல்ல. அதனாலதான் அந்த இயேசுவினுடைய வெளிப்பாடை நம்ம பத்தி பேசும்போது முழுமையான வெளிப்பாடு இயேசுவா இருக்கிறார். அப்ப இந்த இயேசுவினுடைய கரம் பிடித்து நடக்க அழைக்கப்படுகிறோம் பிள்ளைகளே. நிறைய ஒரு விஷயத்தை நம்ம பைபிள்ல இதுல இருந்து பார்க்க முடியும். நிறைய ஏமாற்றுத்தனம் இப்பொழுது பெருமையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நிறைய ஏமாற்றுத்தனம். அதுலதான் நமக்கு இந்த பேராசைக்குரிய மனுஷனுடைய ஒரு நிலை எல்லா தீய எண்ணத்தோடு பயணிக்கிறவங்களையும் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த வீணிலும் வீணாக பயணிக்கிறவர்கள், ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்க கொடிய நாட்கள் வருகின்றன. அதுல தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்துல 3வது அதிகாரம் 1 நீங்க பாத்தீங்கன்னாக்க, தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர், செருக்கு உடையோர், பழித்து உரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்து போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அழகா பவுலடியார் சொல்றாரு பாருங்க, இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. இத்தகையவர்களோடு சேராதே. பாருங்க, இதுல போய் அன்புல இணங்கி நிக்கிறேன்லாம் நீ இருக்க வேண்டாம், நீ சேரவே சேராத, நீ அவங்க ஓரமா போயிட்டு நீ வழியை பார்த்துட்டு போ. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு கடவுள் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி, பேதுருவடிகளார் அவருடைய 2வது கடிதத்துல திருமுகத்துல சொல்றாரு பாருங்க, 1:4 தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்படி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கிற இறை வசனத்தின்படி ஹெபல் டு ஹெவன், அதாவது நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி அல்லது விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு பயணம், வெறுமையிலிருந்து நிறைவுக்கான பயணத்துக்கு தான் ஆண்டவர் நமக்காக இறங்கி ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை எல்லாம் காப்பாத்திருமானா இல்ல, அவர் வழியை திறந்து வைத்திருக்கிறார். நீ அந்த வழியில நடந்து போகணும். அதுதான் ஹியூமன் ஃப்ரீடம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஃப்ரீடம் நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் நரகத்தை தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா கடவுளுக்கு வேற சாய்ஸே கிடையாது. அந்த சாய்ஸ்ல அவர் உங்களை அனுமதிப்பார். அதனாலதான் ஆண்டவர் பொறுத்து இருக்கிறார். இல்ல நான் மோட்சத்துக்கு நான் முயற்சி பண்ணினேன், அங்க ஒரு சில தவறுகள் பண்ணிட்டேன், அதுக்கு தான் திருச்சபை காட்டி கொடுக்கிற ஒரு இடம் பர்கட்டரி ஒன்று இருக்கிறது. அங்கே உனக்கு சுத்திகரிப்பு நடந்த பிற்பாடு நீ ஆண்டவரிடத்துல போவாய். ஆனால் நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு முயற்சியானது எங்க இருக்கணும்? மோட்சத்தை நோக்கிய பயணத்திற்கானதாக இருக்கணும். அதனால உலக செல்வத்தை மட்டுமே நம்பி வீணானவைகளை நம்ம உள்ளத்திலே தாங்கி கொண்டு நீங்கள் ஓடி இதுல போய் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம், எல்லாம் பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலையில் இருந்தால், இன்று நீங்கள் அந்த மனநிலையை மாற்றி ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்தவர்களாக பயணிங்க. கடவுள் கண்டிப்பாக ஆவியானவர் உங்களுக்கு பலப்படுத்துவார், உங்களுக்கு அறிவிப்பார், உங்களை ஆற்றல் படுத்தி உங்களை நிறைவுக்கு அழைத்து செல்வார். இந்த ஆசீர்வாத கிருபைக்குள்ளே நீங்கள் பயணிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை வாழ்விக்கிறீர் தகப்பனே. இதோ இந்த ஆசீர்வாத நேரத்திலே எங்களை நீர் யாராக இருக்க விரும்புகிறீர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றலும் பெலனும் ஞானமும் ஆவிக்குரிய அந்த ஒரு ஆசீர்வாதமும் தந்து வழி நடத்தும். உடைய பரிசுத்த கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் ஒரு இறை சிந்தனையோடு சந்திக்கும் வரை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.